நெல் மூட்டைகள் எல்லாமே அரைக்கிறதுக்காக மில்லுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. நெல் அரைக்கும் முறைகள் பார்த்தீங்கன்னா, மில்லுக்கு மில் சில பல வித்தியாசங்கள் இருக்குங்க. இங்கே முதல்ல நெல்லை கீழே கொட்டுவாங்க. அது ப்ராசஸ் ஆகி மெதுவாக மேலே போய் சேருதுங்க. 2வது கட்டமாக என்ன நடக்குதுன்னா, நெல் மேலே இருக்கிற தோலை தனியாக பிரித்து எடுக்குதுங்க. இப்போ நெல்லுமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. 3வது கட்டமாக மறுபடியும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி அரிசி இன்னும் சுத்தமாக வருங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுங்க. இந்த ப்ராசஸையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் அரிசி இன்னும் வெள்ளையாகவும் சன்னமாகவும் மாறி நமக்கு கிடைக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ வெள்ளையும் சன்னம் ஆகுதோ அந்த அளவுக்கு சத்து நமக்கு கம்மியாகிட்டே இருக்கும் அரிசியில். கடைசி கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல், குப்பை, குருணை, 2ஆம் தர அரிசி, முதல் தர அரிசியும் தனித்தனியாக பிரித்து மிஷின் நமக்கு கையில் கொடுத்துருதுங்க. இதில் 2ஆம் தர அரிசியும் குருணையும் கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம நெல்லை வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அப்பெல்லாம் பக்குவமாக கையாண்டோம் அப்படின்னா இங்கே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஒவ்வொரு அரிசிக்கு பின்னாடியும் மண்ணும் மழையும் மனிதனின் உழைப்பும் நேரமும் இருக்குங்க. இது சொல்கிறது என்னோட கடமைங்க. மீதியை நீங்களே புரிஞ்சுக்கலாம். டச்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.